வணக்கம் நண்பர்களே. குருவாழ்க குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், நம்பர்களை பற்றி தான் நம்ம வரிசையாக பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம். இன்றைக்கி அதன் ரீதியாகவே 13ஆம் நம்பரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 13ஆம் நம்பரின் சூட்சமங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட சூட்சமங்கள் எப்படின்னு தெரிய வரும். ஓகே, இப்போ 13ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லோருக்குமே எந்த இடத்துல வருது அப்படின்றது நிர்ணயிக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு செல்ஃபோன் எண்களில் வரும், அதாவது இடையில் ஒவ்வொருத்தவங்களுக்கு வண்டி எண்களில் வரும். அதை டோட்டல் பார்க்கும்போது அந்த 13ஆம் நம்பர் வரும். இந்த 13ஆம் நம்பர் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கைக்கு வந்த பிறகு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்ல வேல்யூபலாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வண்டி எண்களில் நம்ம முதல்ல இருக்கக்கூடிய இந்த 2 எண்களும் அல்லது இரண்டாவது இருக்கக்கூடிய 2 எண்கள், மொத்தம் 4 நம்பர் வண்டியில் வரும். அந்த நம்பர்களில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த 2 நம்பர்களில் 13 அப்படின்ற எண் வந்தாலும் சரி, இல்லை இரண்டாவது இருக்கக்கூடிய எண் அப்படின்னு பார்க்கும்போது அதில் 13 வந்தாலும் சரி, அல்லது இந்த 4 எண்ணையும் நம்ம கூட்டும்போது 13 அப்படின்ற எண் வந்தாலும் சரி, இந்த 13 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கொஞ்சம் ஏமாற்றங்கள் நடைபெறும். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், நம்ம 13ஆம் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு 1345 இது வண்டி எண். 13 அப்படின்னாக்கும் முதல் ஓனர். இதே இது இரண்டாவது ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது 45. அப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போதும் அதுவும் 13. இது யாருக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், முதல் ஓனராக இருக்கும் பட்சத்தில் இப்போ வண்டி எடுக்கிறாரு, வண்டி எடுத்த முதல் ஓனர் யார் பேர் அங்கே ரிஜிஸ்டர் ஆகியிருக்கோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஓனர். இப்போ அப்பா எடுத்து பையன் ஓட்டினா அது இரண்டாவது ஓனராகவே அங்கே எடுக்கும். அப்போ இந்த முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதல் ஓனருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்த பிறகு இவர் எதை எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அதில் ஏமாற்றத்தை சந்திப்பார். அப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 13ஆம் நம்பர் தான் வரும். அப்போ டோட்டல் 13 அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஏமாற்றத்தையே தருகிறது. அப்போ இந்த வண்டி வந்த பிறகு இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஏமாற்றமே மிச்சமாக போய்கொண்டு இருக்கும். சரிங்களா? அதாவது இன்னொரு நம்பரை பாருங்களேன், 4090. இது டோட்டல் மட்டும்தான் 13 வருது, ஆனால் உள்ள நம்பர் 40, அடுத்ததாக 90. அப்போ முதல் ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். முதல் ஓனர் கவலைகள் அதிகமாக இருக்கும், இரண்டாவது ஓனர் ஓகே. டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 13 தான். அப்போ இந்த வண்டி வந்த பிறகும் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அங்கேயும் ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டே இருப்பார். இவர் எப்படி சந்திப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், கவலைகள் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது இவர் அதிகமான கவலைகளில் இருந்து ஏதோ ஒன்று நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? அப்போ இந்த 13 அப்படின்ற எண் எந்த இடத்துல வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் நம்பரில் 2 டிஜிட்டலாக தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு நம்பரை 10 நம்பர் இருக்குது ஒரு ஃபோன் நம்பரில். அந்த ஃபோன் நம்பரில் 2 டிஜிட்டை எடுத்து தான் நம்ம பலன் சொல்லிகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு தொழில், சொத்து, குழந்தைகள், குடும்பம், அடுத்து ஜாதகர் அப்படின்ற 5 வகையாக நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த 2 எண்களை எடுத்து அந்த 2 எண்களை எடுக்கும்போது அந்த 13ஆம் நம்பர் எந்த இடத்துல வருதோ அதை சார்ந்த அங்கே பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஒரு தொழில் ஸ்தானத்தில் அந்த 13ஆம் நம்பர் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா,
அதாவது எக்ஸாம்பிளுக்கு 94 89 13 05 01 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கு 40. இந்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியாக இவர் அதிகமான ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டே இருப்பார். இந்த நம்பர் வந்த பிறகு இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், கவலைகள் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்து இந்த நம்பரில் நம்ம வந்து பயன்படுத்துகிறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்குமா? வளர்ச்சி இருக்காது. கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர் தொழில் செஞ்சாக்கும் வரக்கூடிய அந்த தொழில் அப்படின்றது ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். இவர் வேலைக்கே போனாலும் அவர் வேலையிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே இருக்காது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இவர் வந்து ஏமாற்றத்தை அதிகமாக சந்தித்து கொண்டே இருக்கணும். இன்னொரு நம்பரை பாருங்களேன், 90 88 13 09 78 டோட்டல் 53. இந்த நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், தொழில் மூலம் வரக்கூடிய வருவாய், பணம் காசு அப்படின்ற ஒரு விஷயம் கையில் நிற்காது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் அப்படின்றது நம்மளுக்கு வராது. நம்ம நினச்ச நேரம், இப்போ நம்மளுக்கு ஒரு தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது நினைத்த நேரம் அங்கே வந்து வருவாய் வராது. வந்தாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே இருக்காது. அப்போ பணம் காசு இந்த நம்பர் வந்த பிறகு இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், பணம் காசு கையில் தங்காது. அப்போ இந்த 13ஆம் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல வரக்கூடிய இடம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்போ எந்த இடத்துல நம்ம வந்து 13ஆம் நம்பரை பயன்படுத்துகிறோமோ அந்த இடம் சார்ந்த ஒரு ஏமாற்றத்தை நாம் சந்தித்தே தீர வேண்டும். இதுக்கு நம்ம சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஜாதகத்தை வைத்து உங்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து அதன் ரீதியாக நம்ம வந்து நம்பர்களை நாம் வந்து தேர்வு செய்யலாம். அப்போ இந்த நம்பர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், அது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அந்த நம்பர்களை நம்ம தேர்வு செய்யலாம். அதாவது வண்டி எண்ணாக இருக்கட்டும், அடுத்து உங்களுடைய செல்ஃபோன் எண்ணாக இருக்கட்டும், அடுத்ததாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள், அதாவது ஏடிஎம் பின் நம்பராக இருக்கட்டும், அடுத்ததாக மொபைலில் போடக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள் மற்றும் நாம் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து நம்ம பயன்படுத்துகிற எண்ணாக இருக்கிறதோ அந்த எண்களை நாம் சரியாக மாற்றி நாம் பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை சந்திக்கலாம். இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாக்கும் கீழே தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம். நீங்களாகவே உங்களுடைய அதாவது இந்த நம்பர்களை நாமவே திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நம்பர்களை நீங்களாகவே மாற்றி பயன்படுத்தும் போது தேவையில்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் சிக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு ஏதாவது மாற்றணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகங்களை முதல்ல அனுப்பி வைங்க. அதற்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்வை மென்மேலும் வளர்ச்சியடைய நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.